மூத்த கௌரவரான துரியோதனன் தன் உறவினர்களான பாண்டவர்கள் மீது பொறாமை கொண்டான். பாண்டவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவனுக்கு மீண்டும் மீண்டும் ஒரே ஆசை. துரியோதனன் தனது மாமா சகுனியின் உதவியுடன் பாண்டவர்களை பகடை விளையாட்டுக்கு அழைத்தான். சகுனி எப்பேற்பட்ட பகடைகளுடன் விளையாடுவதில் வல்லவர். மூத்த பாண்டவர் யுதிஷ்டரர் சூதாட்டத்தில் அனைத்தையும் இழந்தார். தனது பணம், படை, ராஜ்யம், யுதிஷ்டா, தனது சகோதரர்கள் மற்றும் தன்னை கூட பந்தயம் கட்டி விளையாட்டில் சகுனியிடம் அனைத்தையும் இழந்தார். இறுதியாக யுதிஷ்டிரன் பாண்டவர்களின் மனைவியான திரௌபதியை பணயம் வைத்து அவளையும் இழந்தான். கௌரவ சபையில் திரௌபதி அவமானப்பட்டாள். இருந்தபோதிலும் திரௌபதி கௌரவ சபையில் பெரியவர்கள் முன் அற்புதமாக வாதிட்டு பகடை விளையாட்டில் தன் கணவன் இழந்த செல்வங்கள் அனைத்தையும் திரும்ப பெற்றார். அவர்கள் இந்திரபிரஸ்தத்திற்கு திரும்பி சென்று கொண்டிருந்த போது துரியோதனன் பாண்டவர்களை மீண்டும் பகடை விளையாட்டுக்கு அழைத்தான். யுதிஷ்டர் சவாலை ஏற்றுக்கொள்வதை அவரது சகோதரர்கள் எதிர்த்த போதிலும் அவர் மரியாதை மற்றும் வாக்குறுதி போன்ற காரணங்களை கூறி அவர்களை சமாதானப்படுத்தி சகுனியுடன் இரண்டாவது முறையாக பகடை விளையாட்டில் அமர்ந்தார். ஆனால் இம்முறை பந்தயம் வித்தியாசமாக இருந்தது. பாண்டவர்கள் தோற்றால் அவர்கள் 13 ஆண்டு காலம் வனவாசம் செல்ல வேண்டும். நாடு கடத்தலின் கடைசி வரும் வரை தலைமறைவாகவே கழிக்க வேண்டியதாயிற்று. கடந்த ஆண்டில் கௌரவர்கள் பாண்டவர்களை கண்டுபிடித்தால் பாண்டவர்கள் மேலும் 12 ஆண்டுகள் வனவாசமும் 13வது ஆண்டு தலைமறைவாகவும் இருக்க வேண்டும். இதை யுதிஷ்டன் ஏற்றுக்கொண்டான். மேலும் ஆட்டத்தில் தோற்று போனார் பாண்டவர்கள் வனவாசத்திற்கு அனுப்பப்பட்டனர். அவர்களின் இதயங்கள் பழிவாங்கும் எண்ணத்தில் எரிந்தன. துரியோதனனும் அவனது சகோதரர்களும் திரௌபதியிடம் செய்த காரியத்திற்கு பிறகு இரு தரப்பினர்கள் இடையே போர் தவிர்க்க முடியாது என்பதை அவர்கள் அனைவரும் அறிந்தனர். எனவே முனிவர் வேதவியாசரின் ஆலோசனைப்படி அர்ஜுனன் இமயமலைக்கு தவம் செய்து கடவுளின் வான ஆயுதங்களை பெறுவதற்கு புறப்பட்டான். அவர் இமயமலைக்கு சென்றபோது மற்ற முனிவர்கள் இருண்ட போர் வீரர்களை கண்டனர். கந்தலான ஆடைகளை அணிந்து ஆயுதங்களை ஏந்தி தவம் செய்ய தயாராக இருந்த தோரணையில் அமர்ந்திருந்தனர். அவர்கள் ஆச்சரியப்பட்டு அவசரமாக அவருக்கு முன்னால் சென்று அவரை தடுக்க முயன்றனர். இது ஆயுதங்களுக்கான இடம் அல்ல மகனே, தியானம் மற்றும் தவம் செய்ய வேண்டிய இடம் இது அமைதியான இடம். ஒன்று ஆயுதங்களை விட்டுவிடுங்கள் அல்லது வேறு எங்கேயாவது செல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டனர். அர்ஜுனன் அவற்றை கேட்டான். ஆனால் அவன் எதற்கும் செவிசாய்க்கவில்லை. சேற்றில் லிங்கம் செய்து அதன் முன் அமர்ந்து தியானம் ஆழ்ந்தார். இதற்கிடையில் துரியோதனன் அர்ஜுனன் இமயமலையில் ஆழ்ந்து தவம் செய்வதை தனது உளவாளிகள் மூலம் அறிந்தான். அவர் கவலைப்பட்டார். சாதாரண நாட்களில் கூட அர்ஜுனன் ஒரு வலிமை மிக்க வீரனாக இருந்தான். அவன் வான ஆயுதங்களை பெற்றால் அவனை தோற்கடிக்க இயலாது. கவலையுற்ற துரியோதனன் தன் நண்பன் மூக்கனிடம் சென்றான். மூக்கா தன் வடிவத்தை தன் விருப்பப்படி திருப்பக்கூடிய அரசனாக இருந்தான். அர்ஜுனன் தியானத்தில் ஆழ்ந்திருந்தான். அப்போது உரத்த குரட்டை சத்தம் கேட்டது. அவர் அதை அலட்சியப்படுத்திவிட்டு தனது தியானத்தை தொடர்ந்தார். ஆனால் அதற்குள் குரட்டை சத்தம் அதிகமானது. குரட்டை அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அர்ஜுனனுக்கு குரட்டை கேட்கும் போதெல்லாம் முனிவர்களின் அலறலும் கேட்கும். அர்ஜுனன் கேட்பதில் மும்முரமாக இருந்தபோது ஒரு பெரிய பன்றி தன்னை நோக்கி ஓடுவதைக் கண்டான். முனிவரை நோக்கி சென்றபோது பன்றி ஒரு முனிவரை கடித்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் அர்ஜுனன் தன் வில்லை எடுத்து அம்பை எழுதினான். வழக்கம் போல அம்பு அதன் நோக்கத்தில் தவறாமல் இருந்தது. பன்றி வேடமடிந்த மூக்காசுரன் அர்ஜுனன் அருகில் வந்து எங்கும் வருவதற்குள் இறந்து விழுந்தான். அர்ஜுனன் சிரித்துக்கொண்டே பன்றியின் அருகில் செல்ல முற்பட்ட போது
ஒரு பெண்ணிடமிருந்து கேலி சிரிப்பு சத்தம் கேட்டது. அவர் ஆச்சரியத்துடன் திரும்பி ஒரு வேட்டையாடுபவரின் தலைவரும் அவரது மனைவியும் வேட்டையாடும் குழுவை வழிநடத்தி கொண்டு சென்றிருந்தனர். அதை அவர் கண்டார். அவர்கள் வெளிப்படையாக பன்றியை துரத்தினார்கள். அந்த பெண் ஏன் தன்னை பார்த்து சிரித்தாள் என்று அர்ஜுனனுக்கும் குழப்பமாக இருந்தது. அவர்கள் பேசுவதற்காக காத்திருந்த கூட்டத்தை பார்த்தனர். நீங்கள் உண்மையிலேயே ஒரு துணிச்சலான மனிதர். அவள் ஏளனமாக கண்கள் மின்ன, ஏற்கனவே செத்துப்போன பன்றியை சுட்டு கொன்று விட்டாய். கையில் ஆவில் இருந்த தலைவன் வேட்டைக்காரனின் பக்கம் நின்றபடி அர்ஜுனனை அந்த பெண் ஆணவத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். அர்ஜுனனுக்கு அந்த பெண் என்ன சொல்ல முயல்கிறாள் என்பது கூட புரியவில்லை. பின்னர் அவர் இறந்த பன்றியிலிருந்து மற்றொரு அம்பை மற்றொரு பக்கத்திலிருந்து உளவு பார்த்தார். அந்த பெண் சொன்னதை உணர்ச்சி வசப்படாமல் சேர்த்து வைத்தான். தன் கணவன் தனக்கு முன் அன்பு எழுததாக நினைத்தாள் அந்த பெண். அர்ஜுனன் அந்த மனிதனை பார்த்து அமைதியாக பேசினான். உன் முன்னே நான் அம்பு எழுதேன், கொலை என்னுடையது. அவனுடைய ஆட்கள் அவனுடன் சிரித்தது போல வேடன் சிரித்தான். உன் கொலையா? அது கூட எப்படி சாத்தியம்? எந்த ஆயுதத்தையும் கையாள்பவன் நான் தான். மேலும் நீ துக்கமான மனிதனே என்று வேடன் அர்ஜுனனை ஏளனமாக பார்த்து, எனக்கு முன்னால் நீ அம்பு எழுதுதாக சொல்ல தைரியம் இருக்கிறதா? அர்ஜுனன் மெதுவாக கோபத்துடன் வேடனை பார்த்தான். பன்றி எனக்காக வந்தது. மேலும் நான் அர்ஜுனன், பாண்டவர். பொதுவாக இந்த வார்த்தைகளை வேறு யாரேனும் கேட்டால் அவர்கள் அர்ஜுனனை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். இருப்பினும் வேட்டைக்காரனும் அவனது குழுவும் தீர்மானமாக ஈர்க்கப்படவில்லை. என்னை விட வேகமாக அம்பு எழுத யாராலும் முடியாது, அர்ஜுனன் கொஞ்சம் பெருமையாக சொன்னான். அவரது கூற்று முழு வேட்டையாடும் குழுவிலிருந்து கேலி சிரிப்புகளுடன் சந்தித்தது. இறுதியாக அர்ஜுனனின் கோபம் உடைந்தது. வேட்டைக்காரனை அவித்துவிடு, உங்கள் விருப்பப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டு விட்டுவிடலாம் என்று நினைக்கிறீர்களா? அர்ஜுனன் கோபத்துடன் சொன்னான். போராட்டத்துக்கு நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன். அப்புறம் யார் முதலில் அம்பு எழுதது என்று காட்டுகிறேன். வேட்டைக்காரன், உனக்கு என்ன வேண்டும் என்ற முறையில் தோள்களை குலுக்கி கன்னத்தில் சிரித்தான். அர்ஜுனனுக்கு எரிச்சல் அதிகமாகவே இருந்தது. திமிர் பிடித்த வேட்டைக்காரனுக்கு பாடம் புகட்டப் போகிறான் என்று அர்ஜுனன் நினைத்தான். அதனால் உடனே அவர்களுக்குள்ளே சண்டை தொடங்கியது. அர்ஜுனன் தன் மீது அதீத நம்பிக்கை வைத்திருந்தான். கர்ணனை தவிர வேறு எந்த மனிதனாலும் தன்னை வெல்ல முடியாது என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் அர்ஜுனனுக்கு ஒரு ஆச்சரியம் இருந்தது. அது ஒரு முரட்டுத்தனமான அதிர்ச்சியாக இருந்தது. அர்ஜுனனின் ஒரு அம்பு கூட வேட்டைக்காரனை துளைக்க முடியவில்லை. அர்ஜுனனின் வில்லை விட்ட உடனேயே வேட்டைக்காரனால் அம்புகளை திறம்பட அழிக்க முடிந்தது. மறுபுறம் அர்ஜுனன் வேட்டைக்காரனின் அம்புகளில் அதிக இரத்தம் கசிந்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஆச்சரியமாக தீராத அம்புகளால் ஆசீர்வதிக்கப்பட்ட அவனது நடுக்கம் வெறுமையாக இருப்பதை கண்டான் அர்ஜுனன். அதை பற்றி சிந்திக்க நேரம் கிடைக்காத நிலையில் வேடன் மீண்டும் தாக்குதலை தொடங்கினான். மனம் தளராத அர்ஜுனன் வாளை வெளியே எடுத்தான். சண்டை தொடர்ந்து. அர்ஜுனன் வேடன் மீது கோபம் கொண்டிருந்தாலும் வேட்டைக்காரனின் வாள்வீச்சு திறனை கண்டு வியந்தான். முடிந்தது. வெகு நேரத்துக்கு முன் அர்ஜுனனின் வாள் பாதியாக உடைந்து கிடந்தது. வேடன் முகத்தில் கேலி புன்னகையுடன் அவனை பார்த்து கொண்டிருந்தான். கோபத்தில் பாதி உடைந்த வாளை வீசி எறிந்தான் அர்ஜுனன். தனது வெறும் கைகளுடன் சண்டையிட வேடன் மீது விரைந்தான். அர்ஜுனன் ஆயுதங்களுடன் போரிட்டானோ அல்லது வெறும் கைகளால் போரிட்டானா என்பது வேடன் பொருட்படுத்தாதது போல் தோன்றியது. வேட்டைக்காரன் அர்ஜுனனை தாக்கி தரையில் வீசினான். திகைத்து நின்ற அர்ஜுனன் மெதுவாக தரையில் இருந்து கவுந்தான். கூச்சத்துடன் அவன் வேட்டைக்காரனை மீண்டும் தாக்கினான். ஆனால் வேடன் அர்ஜுனனின் முகத்திலும் வயிற்றிலும் நேராக குத்தினான். அர்ஜுனன் நிலைகுலைந்து
கருணையுடன் கருகினான். அர்ஜுனன் கண்களை திறந்து பார்த்தான். பார்ப்பதை விட வேட்டைக்காரன் இன்னும் தன் குழுக்களுடன் இருப்பதை அவன் உணர்ந்தான். வேட்டைக்காரன் அவனை புறக்கணித்து தன் ஆட்களுடன் பேசிக் கொண்டிருந்தான். அர்ஜுனன் வலியை பொருட்படுத்தாமல் கண்களை ஒருமுகப்படுத்தி அவன் முன் சேற்றில் லிங்கத்தை உருவாக்கி வணங்கத் தொடங்கினான். சிவபெருமானே, இப்போது நீங்கள் எங்கே? தனித்திறமை இல்லாத வேட்டைக்காரன் என்னை ஏளனம் செய்கிறான். கர்ணனைத் தவிர வேறு யாராலும் போரில் தோற்கடிக்க முடியாது என்று நான் மிகவும் பெருமைப்பட்டேன். இங்கே நான் ஒரு வேட்டைக்காரனை கூட தோற்கடிக்க முடியாமல் நொறுங்கி நம்பிக்கையற்றவனாக இருக்கின்றேன். அர்ஜுனன் லிங்கத்தின் மீது மாலையை அணிவித்து தன் பிரார்த்தனையில் கவனம் செலுத்த முயன்றான். உடனே கண்களை மூடினான். தயவு செய்து எனக்கு உதவுங்கள் இறைவா, என் உதவிக்கு வா. மெதுவாக கண்களை திறந்தான் அர்ஜுனன். உறுதியுடன் வேட்டைக்காரனை பார்த்து கண் சிமிட்டினான். அர்ஜுனனால் ஒரு நொடி அவன் பார்த்ததை நம்ப முடியவில்லை. மாலை லிங்கத்தின் மீது போடப்பட்டிருந்த மாலை வேடன் கழுத்தில் கிடந்தது. அந்த இரண்டாவது தடவையாக அர்ஜுனன் மரத்து போனான். இந்த முறை அவன் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. வேட்டையாடுபவர் யார் என்று அவருக்கு இப்போது தெரியும். தன்னை சந்தித்த வந்த மூக்கன் இறைவனையும் அவனது தேவியையும் கூட அடையாளம் காண முடியவில்லையே என்று தன்னை பற்றி சிறிது வெட்கப்பட்டு வேடனின் காலில் விழுந்தான். சிவபெருமான் அர்ஜுனனை தழுவினார். உன் தவம், தியானம், செறிவு ஆகியவை அற்புதம். நான் மிகவும் ஈர்க்கப்பட்டேன். அர்ஜுனன் அமைதியான குரலில் இறைவனிடம், ஆனால் அந்த முனிவர்கள் நான் ஆயுதம் ஏந்தும் கொண்டு வரவில்லை என்று சொன்னார்கள். சிவபெருமான் சிரித்தார். நீ ஒரு போர் வீரன், ஆகாய ஆயுதங்களாக தவம் செய்கிறாய். சிவபெருமான் சிரித்தார். அப்படி ஒரு தவம் செய்ய ஆயுதங்களை கொண்டு வருவதில் தவறில்லை என்று நினைக்கின்றேன். அர்ஜுனன் இதயம் துடிப்பதை உணர்ந்தான். ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை. அவன் ஆசைப்பட்டான். சிவன் தன் மனதின் விருப்பத்தை தருவார் என்று வாழ்த்தினான். சிவபெருமான் சிரித்து, நிச்சயமாக நீ அதற்கு தகுதியானவன் மகனே. இதைவிட தைரியமான வீரனை நான் பார்த்ததில்லை. என்ன செய்தாலும் நீங்கள் கைவிடவில்லை. பாசுபாஸ்திரத்தை கையாளும் தகுதி நீ நிச்சயம் இருப்பாய் என்று நினைக்கின்றேன். சிவபெருமான் தனக்கு தானே தலையசைத்து அர்ஜுனனை பார்த்து, அது மட்டுமல்ல மகனே, பூமியின் உன் நோக்கத்தை நிறைவேற்ற உனக்கு பாசுபாஸ்திரம் தேவை. சிவபெருமானின் கருணை முகத்தை பார்த்து அர்ஜுனன் கண் சிமிட்டினான். என் நோக்கம்? அர்ஜுனன் வெறுமையாக பார்த்தான். என்ன நோக்கம்? நமக்கும் கௌரவர்களுக்கும் இடையே போர் மூலம் பட்சத்தில் எனக்கு வில்லுத விலக ஆயுதங்கள் வேண்டும் என்ற ஒரே காரணம். சிவபெருமான் சிறு வருத்தத்துடன் சிரித்தார். போர் நடக்காத கேள்வியே இல்லை. அது வேண்டும். அர்ஜுனன் வியந்தான். சிவபெருமான் தொடர்ந்தபோது, என் மகனே, துவாபர யுகம் முடிய போகிறது. கலியுகம் தொடங்கும். கடந்த கலியுகம் தொடங்கும் முன் திமிர் பிடித்த வீரர்கள் மற்றும் அரசர்களை அழிக்க வேண்டும். துவாபார யுகத்திலிருந்து தொடர அனுமதிக்க முடியாது. அது பேரழிவு தரும். அர்ஜுனன் முக்கண் கொண்ட இறைவனை பார்த்து நடுங்கினான். சிவபெருமான் அவரை பார்த்து கனித்த புன்னகையுடன், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு 2 முனிவர்களும் சிறந்த போர் வீரர்களாக இருந்தனர். நர என்றும் நாராயணா என்றும் அழைக்கப்பட்டனர். அர்ஜுனன் தனக்குள் ஏதோ ஆழமான கிளர்ச்சியை உணர்ந்தான். ஆனால் அவனால் அது என்னவென்று சரியாக விரலை வைக்க முடியவில்லை. சிவபெருமான் மீண்டும் தொடர்ந்தார். தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆணவன் பிடித்த அரக்கர்களையும் அசுரர்களையும் போர் வீரர்களையும் அரசர்கள் அழித்தார்கள் என்று சிவபெருமான் அர்ஜுனனை நேரில் பார்த்தார். இந்த யுகம் வரையிலும் அவர்களின் பணி தொடர்ந்தது. அர்ஜுனன் புரியாமல் கேட்டான். இந்த கதை எப்படி முக்கியமானது என்று அவருக்கு தெரியும். ஆனால் எப்படி என்று அவருக்கு தெரியவில்லை. சிவபெருமான் தன் வணக்கத்திலிருந்து தன்னைத்தானே உலுக்கிக் கொண்டார். ஆனால் இப்போதைக்கு என்ன முக்கியம்? அவர் வியாபாரத்தில் தொடர்ந்தார். பாசுபாஸ்திரத்தை எப்படி பயன்படுத்துவது என்று உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதுதான். ஆயுதம் மற்றும் ஆயுதத்தை தன்னிடம் வர வைக்கும் ஸ்லோகங்களை பகவான் கற்றுக் கொடுத்ததை அர்ஜுனன் பிரமிப்புடன் பார்த்தான்.
அர்ஜுனன் பாசுபாஸ்திரத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொண்டதை பார்த்து சிவபெருமான் அர்ஜுனன் ஆயுதத்தை கையாள்வதற்கு சரியான மாணவர் என்பதை உணர்ந்தார். அவர் தனது வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றுவார் என்று நினைத்தார். அதாவது இந்து புராணங்களில் அவர்களின் முந்தைய பிறவிகளில் அர்ஜுனன் நாரனாகவும் கிருஷ்ணன் நாராயணனாகவும் இருந்ததாக நம்பப்படுகிறது. அர்ஜுனன் பாசுபாஸ்திரத்தை பிரயோகித்த போது அவனது கண்கள் புதிய ஒளியுடன் ஜொலித்தன. இது அழிவின் இறுதி ஆயுதம், அனைத்து போர்களையும் முடிவுக்கு கொண்டு வரும் ஆயுதம். இறைவனின் வார்த்தைகளை நினைத்து மீண்டும் நடுங்கினான் அர்ஜுன். போர் நடக்காத கேள்வியே இல்லை. அது வேண்டும். எங்கோ ஆழமாக அர்ஜுனன் உணர்ந்தான். அவனும் அவனது சகோதரர்களும் அனுபவித்தான். திரௌபதிக்கு நடந்தவை அனைத்தும் போருக்கு வழிவகுக்கும். போர்கள் மற்றும் போர் வீரர்களின் அழிவுக்காக அனைத்தும். சிவபெருமானின் ஆசியுடன் அர்ஜுனன் பாசுபாஸ்திரத்தில் முழு தேர்ச்சி பெற்றார். இவ்வாறு கதை முடிகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை ஒரு ஆன்மீக கதையில் சந்திக்கின்றேன்.